சோனியோட இந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டம் நான் செட்டப் பண்ணதுக்கு அப்புறமாக சவுண்டுடைய குவாலிட்டி சும்மா வேற லெவல்ல இருந்ததுங்க. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி இதுல இருந்தது. பட் முதல்ல இந்த ப்ராடக்ட் என்னன்றதை தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமாக இந்த சாம்பிள், இந்த ஆடியோ சாம்பிளையுமே உங்களுக்கு நீங்க இருந்து கேட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி காமிக்கிறேன். முதல்ல இந்த சவுண்ட் பாருங்க. ஸோ சோனியுடைய A3000 அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்ட் பார் தான் இது. உங்களுக்கு டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு, DTS Xக்கான சப்போர்ட் இருக்கு, 360 ரியாலிட்டி ஆடியோவும் இதுல இருக்கு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ், என்னென்னலாம் கனெக்டிவிட்டி இருக்குமோ எல்லாமே பாக்ஸ் மேலே வந்துருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் இதுக்குள்ள இந்த ஸ்பீக்கர், அதாவது இந்த சவுண்ட் பார் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சவுண்ட் பார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக தான் இருக்கு. அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு சவுண்ட் பார் மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் நல்ல ஒரு லுக்கும் இருக்கு, குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கு. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு சோனி டிவி இருந்ததுன்னா இதை எடுத்துட்டு போய் நீங்க கீழே வச்சீங்கன்னா அழகா அந்த டிவிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்லைட் ஆகுது. பர்ஃபெக்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சவுண்ட் பாருடைய ரைட் சைடுல உங்களுக்கு கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து இருக்கு. டச் சென்சிட்டிவ் தான், ரொம்பவே அக்யூரேட்டா வந்து ஒர்க் ஆகுது. இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. பின் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுல நீங்க பவர் கொடுக்கிறதுக்கான அந்த ஒரு போர்ட் இருக்கு. வலது பக்கமாக தான் நமக்கு தேவையான எல்லா விதமான போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. அங்க தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா HDMI கான போர்ட் இருக்கு, அது eArc கான போர்ட். இந்த சவுண்ட் பார்ல ஃப்ரண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு LED டிஸ்ப்ளே உள்ள வந்து இருக்கும். சோ ஆன் ஆச்சுனா அது என்ன இருக்கு, டிவி ஸ்டேட்டஸ்ல இருக்கா, ஹோம் ஸ்டேட்டஸ்ல இருக்கா, என்ன அங்க இருக்கு, நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்க டிக்ரீஸ் பண்றீங்க, இது எல்லாமே இந்த குட்டி டிஸ்ப்ளேல தான் வந்து தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் கியூட்டா இருக்கு. சின்னதா இருந்தாலுமே பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியுது. அடுத்ததா SW3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்வூஃபர். ஸோ இந்த சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 200 வாட்கான பவர்ஃபுல் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்வூஃபர். அண்ட் எடுத்த உடனே ஒரு நல்ல லெதரைட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு பக்கா குவாலிட்டி எப்படி இருந்தா ஒரு ஸ்பீக்கர்ல நம்ம எதிர்பார்ப்போமோ அது வந்து இருக்கு. எனக்கு எல்லா சைட்லையுமே அது வந்து நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் பின் பக்கமாக உங்களுக்கு பவருக்கான அந்த போர்ட் இருக்கு. அண்ட் சின்ன சின்ன பட்டன்ஸ் இந்த லிங்க் பண்றதுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. எங்கடா நம்ம கனெக்ட் பண்றதுக்கான ஒயர் எல்லாம் காணுமே, அந்த போர்ட் எல்லாம் இல்லையேன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வயர்லெஸ் சப்வூஃபருங்க. கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் சிஸ்டம் தான் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ பவர் மட்டும் தான் மெயின் எல்லாத்துக்குமே. இப்போ ரொம்ப முக்கியமான இன்னும் 2 ஸ்பீக்கர் இருக்கு. இதுதான் குட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வயர்லெஸ் ரியர் ஸ்பீக்கர். இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா RS3S அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் தான். ஸோ உங்களுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருவாங்க. இதுலயே அதுக்கான கேபிளும் வந்து வந்துடுது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் சைடில் டிவி வைக்கிறோம், கீழே சப்வூஃபர் வைக்கிறோம், அதாவது பக்கத்தில் சப்வூஃபர் வைக்கிறோம், கீழே வந்து சவுண்ட் பார் வைக்கிறோம் இல்லையா. பின் பக்கமாக ரைட் லெஃப்ட் நீங்க 2 இடத்துல இந்த 2 ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வயர்லெஸ் அப்படின்றது ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஜஸ்ட் நீங்க பவர்ல கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா 4மே ஒண்ணுத்துக்கு ஒன்று வந்து கனெக்ட் ஆயிடும். இது எல்லாத்தையுமே நம்ம சவுண்ட் பாருடைய அந்த கண்ட்ரோல்ல அந்த ரிமோட் இருக்கு இல்லையா, அதில் வச்சு ஈஸியா வந்து ஆக்சஸும் பண்ணிக்க முடியும். இந்த குட்டி குட்டி ரியர் ஸ்பீக்கர் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒரு வேளை உங்களுக்கு இஷ்யூ இருந்ததுன்னா இதற்கு பின்னாடியும் வந்து நமக்கு அந்த லிங்க் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க வச்சு உங்களுக்கு ஒரு வேளை சிங்க் ஆகல, லிங்க் ஆகலைன்னா நீங்க லிங்க்கும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ செட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு செட்டப். ஜஸ்ட் அதில் வர்ற ப்ரொசீடிங்கை நீங்கள் வந்து பண்ணிட்டே இருந்தாலே வந்து போதும். நீங்கள் எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அதற்கு ஏற்ப அந்த சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பக்காவாக வந்து செட்டப் ஆகிடும். சவுண்ட் குவாலிட்டியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணேன், உங்களுக்கு வீடியோ போட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த ஸ்பீக்கரை கிட்டத்தட்ட 2 மாசமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பர்சனலாகவே. ஸோ பர்ன் இன் பண்ணுறது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட்லி வந்து பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ஸ்பீக்கர் வாங்கின புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி ஒரு மாதிரி இருக்கும். அது யூஸ் ஆக தான் அதோடைய சவுண்ட் குவாலிட்டி கரெக்டாக வந்து மெச்சூர் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் யூஸ் பண்ணும் பட்சத்தில் எனக்கான சவுண்ட் குவாலிட்டி அப்படின்றது சூப்பராக இருந்தது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நான் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பார்க்கறத விட இந்த ஸ்பீக்கரில் எனக்கு அந்த ஹோம் தியேட்டர் செட்டப் வயர்லெஸ்ஸாக இருந்துமே எனக்கு அந்த லேக் இல்லை, கரெக்டாக வந்து இருந்துச்சு, டிலே எதுவுமே இல்லை, சூப்பராக வந்து இருந்துச்சு. பட் இதை நான் வாயில சொல்கிறத விட நான் ஒரு சில சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். 2 சைட்லையுமே நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு வச்சு 2 மைக்கெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் பாருங்க, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. சாரி, கேளுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஜென்ரலாக நீங்கள் கேபிள் டிவி எல்லாம் பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் அதில் உங்களுக்கு அந்த சவுண்ட் குவாலிட்டி வர்றது கஷ்டம் தான். பட் ஒருவேளை நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இல்லை டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அப்படின்றது போல் ஒரு சில ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அந்த டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்க்கான சப்போர்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அப்போது நீங்கள் இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஃபீல் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அந்த வோக்கல்ஸ் நம்ம ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது தான் ஹோம் தியேட்டர் செட்டப் நமக்கு வேணும்னு நினைப்போம் இல்லையா. அப்படி பார்க்கும்போதும் அந்த வோக்கல்ஸ் உடைய சவுண்ட் வந்து நல்லாவே இருக்குது. எந்த சைட்லேருந்து வருதுன்றது போலையும் இருக்குது. அதற்கான ஒரு சின்ன சாம்பிள்ஸையும் பார்த்துருங்க.
ஒருவேளை நீங்க ஏதாச்சும் சோனியுடைய ஸ்பீக்கர்ஸை வந்து பார்க்கணும் வாங்கணும்ன்ற ஆசை இருந்ததுன்னா யூடியூப் ப்ராடக்ட் டேக்கிங் செக்ஷனில் நான் போட்டிருப்பேன், நீங்க தாராளமாக அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட ஸ்பீக்கரை வந்து நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஹவுஸ் சேனல்லையும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், தமிழ்ட்டுக்கு ஆரம்பிச்சிருந்து நிறைய ஸ்பீக்கர் வந்து நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ பை ஃபார் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் காஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்குது, 90,000 ரூபாய். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் சப்வூஃபர், உங்களுக்கு வந்து சவுண்ட் பார், பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் இதெல்லாம் சேர்த்து தான் வாங்கணுமானா அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தனித்தனியாக வாங்கி கூட அப்புறமா வந்து நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் வயர்லெஸ்ல வாங்கிட்டு நீங்க ஒரே டைம்ல வந்து செட்டப் வந்து பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னா அதில் நீங்க முக்கியமா என்ன பார்ப்பீங்க? பிரைசிங் டு பர்ஃபார்மன்ஸா இல்லை எப்படி இருக்கு? சோனி இது இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.